ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரதிஸ் கிச்சன். நான் உங்கள் ஏமா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் பச்சை சுண்டைக்காய் காரக்குழம்பு எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பச்சை சுண்டைக்காய் காரக்குழம்பு பிகினர்ஸ்க்கு ரொம்ப சுலபமாகவும் டேஸ்டியாகவும் செஞ்சிடலாம். எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் என்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த சுண்டைக்காய் காரக்குழம்பு செய்கிறதுக்காக இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சிடலாம். இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்துட்டு சூடானதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதில் மீடியம் சைஸ் வெங்காயம் 2 எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு கறிவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கறிவேப்பிலை சேர்த்துட்டு இதையும் வதக்கி விட்டுடலாம். இப்போது 20லேருந்து 25 பல் பூண்டை தோலை உரிச்சிட்டு இது போல் இடித்து சேர்த்துக்கலாம். அப்போ தான் இந்த பூண்டோட வாசனை இந்த குழம்புக்கு நல்லா ஹைலைட்டாக தெரியும். இப்போ இதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இந்த வெங்காயம் நல்லா பொன்னிறமாக மாறி வரணும், அந்த அளவுக்கு வதக்கி விட்டுடலாம். இந்த வெங்காயம் நல்லா கலர் மாறி வந்துடுச்சுல, இந்த அளவுக்கு பொன்னிறமாக மாறி வந்ததுக்கப்புறமா இதில் மீடியம் சைஸ் தக்காளி 2 பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டோம், இதை நல்லா வதக்கி விடணும். இந்த தக்காளியோட பச்சை வாசனைலாம் போகணும், அந்த அளவுக்கு வதக்கி விட்டுடலாம். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ நான் பச்சை சுண்டைக்காய் 50 கிராம் அளவுக்கு எடுத்துக்கிறேன். இப்போ இந்த சுண்டைக்காயை ஒரு மத்தில் வச்சு நல்லா நசுக்கி எடுத்துக்கலாம். ஒன்றும் பாதியமாக நல்லா இடிச்சிட்டு தண்ணியில் போட்டு அலசிட்டு இப்போ இந்த சுண்டைக்காயை இதில் சேர்த்துக்கலாம். இது போல் நல்லா கலந்து விடணும். இந்த தக்காளி பேஸ்ட்டு கூடவே இந்த சுண்டைக்காயை சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். இப்போ ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 1 நிமிஷத்துக்கு இந்த எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு இந்த சுண்டைக்காயை வதக்கி விட்டுடலாம். இப்போ எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வருதுல, இப்போ மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், இது கூடவே தனி மிளகாய் தூள் 1 டேபிள் ஸ்பூன், குழம்பு மிளகாய் தூள் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். என்னுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த எண்ணெயிலேயே இதை நல்லா கலந்து கொடுத்தாச்சு. இப்போ இதுக்கு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி கரைச்சி வச்சுருக்கேன், அந்த புளி தண்ணியும் எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதித்து வரணும், அது இல்லாமல் இந்த சுண்டைக்காயும் நல்லா வெந்து வரணும். அதனால் இப்போ இதில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இதில் ஒரு 200 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதையும் நல்லா கலந்து கொடுத்துடலாம். உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. எனக்கு கொஞ்சமாக உப்பு மட்டும் குறைவாக இருந்தது, அதனால் நான் உப்பு மட்டும் இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ நான் ஒரு மூடி போட்டு மூடிடுறேன். இது நல்லா கொதித்து வர ஆரம்பிக்கிட்டோம். ஒரு 2 நிமிஷம் ஹை ஃப்ளேம்லேயே கொதிக்கிட்டோம். கொதிக்க ஆரம்பித்து ஒரு 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம். குழம்பு நல்லா திக்காகி வரட்டும். நல்லா திக்கானதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான், நமக்கு சுண்டைக்காய் காரக்குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.